ஸோ ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு டே 11th ஆஃப் ஜேர்னலிங், 19th ஜூன் 2024. டைம் இப்போது 11:50 PM ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி டேயில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அஸ் யூஷுவல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ப்ராக்டிகல்ஸ். காலைல படித்தேன், மதியானம் ப்ராக்டிக்கல் வந்துட்டு தூங்கிட்டு. ஸோ இன்றைக்கி நான் ரன்னிங் போனோம். அதே 3 ரவுண்டு தான் ஓடினேன். இன்றைக்கி கூட ஒருத்தனை நான் கூட்டிகிட்டு போனேன். அவன் ட்ரிபிளில் ஒருத்தன் என் ஃப்ரெண்டு தான். அவன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு பையன், நார்த் இந்தியன். ஸோ அவன் கூட சேர்ந்து நான் ஸோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் டிப்ஸ் கொடுப்பான் ஓடுறதுக்கு அப்படின்றக்காக சேர்ந்து அவன் கூட ஓடினேன். ஓடிட்டு நானும் அவன் நிறையா பேசிக்கும் போது சொன்னான் ஸோ அப்போ அவன் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னான் அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா நார்த் இந்தியாவிலே இருக்காங்க. ஸோ இவன் தான் இங்கே ஸ்கூலிங்கு காலேஜ் எல்லாமே இவன் தமிழ்நாட்டில் இங்கே படிக்கிறான். அதுவும் இவனாக ஏர்ன் பண்ணி இவனாக படிக்கிறான். ஸோ எந்த மாதிரி வேலை அப்படின்னா, ஸோ அந்த டைல்ஸ் ஓட்டுறது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அவனை போய் வேலை பார்த்து அந்த இதில் ஏர்ன் பண்ணி அவன் காலேஜ் ஃபீஸ் கட்டி அவனுக்கு தேவையானதையும் அவன் செஞ்சுக்கிறான். ஸோ அவனை நான் பார்க்கும்போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக குழந்த மாதிரி நம்மளை வளர்த்துருக்காங்க அப்படி இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி எப்படி சொல்கிறது, அவன் சொன்னான், நான் எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணிடுவேன்டா, எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது. இப்போ படிக்கிறதுனாலும் சரி, நான் கடைசி 2 மணி நேரத்தில் உட்காந்து 5 சாப்டர் முடிச்சிடுவேன்டா அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்குலாம் 1 மணி நேரம் ஆகுதுடா ஒரு கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லும் போது சொன்னான். ஸோ கடைசி 2 மணி நேரத்தில் உட்காந்து 5 சாப்டர் முடிச்சிடுவேன்டா, அப்படி கூட எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் எப்போ உட்காந்தாலும் நான் முடிச்சிடுங்கிற எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படி சொன்னான். ஸோ எப்படி அதை டெவலப் பண்ணிக்கிட்டேன், ஸோ அது எனக்கு ரொம்ப லாக் ஆகுதுடா அப்படின்னு நான் கேட்கும் போது அவன் சொன்னான், சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா என்னை இண்டிபெண்ட்டாக விட்டுட்டாங்கடா, நீயே தான் உன்னோட செலவை பார்த்துக்கணும், நீயே தான் வச்சு ஸ்கூலிங் பண்ணிக்கணும், அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். சப்புன்னு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ இண்டிபெண்ட்டாக அவனே வளர்ந்துருக்கான். அவனோட தேவையெல்லாம் அவனே பூர்த்தி பண்ணிவிட்டு ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் முதற்கொண்டு அவனே வேலை பார்த்து கட்டியிருக்கான். அப்படின்ற போது நான் சும்மா அந்த டேவிட் காகன்ஸ் புக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்துக்காக ரீட் பண்ணிட்டேன். நான் சும்மா மென்டலி ஸ்ட்ராங்காக ஆகிடும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. சும்மா அது கொஞ்ச நாள் மோட்டிவேஷனாக இருக்கும். சப்கான்ஷியஸ்லேயே அவனுக்கு எப்படி சொல்கிறது, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சின்ன வயசுலேருந்து அவன் பில்ட் பண்ணி வந்திருக்கான். ஸோ எனக்கு அப்படியே ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு. நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு. இன்றைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இந்த டேவிட் காகின்ஸ் புக்லேயுமே, இந்த காண்ட் ஹர்ட் மீ புக்லேயுமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அன்கம்ஃபர்டபுளான ஏதாவது ஒரு ஆக்ஷனை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம மைண்டு ஸ்ட்ராங் ஆகும் அப்படி சொன்னாங்க. ஸோ அதே தான், அந்த அன்கம்ஃபர்டபுளான விஷயங்களை செஞ்சு தான் அவன் அதுக்கு எப்படி சொல்கிறது, பழகிட்டான், ஈஸியாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அவனுக்கு வந்திருக்கு. ஸோ அதே பிரின்சிபல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கு டேலேருந்து ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் இன்றைக்கி கம்பெனிக்காக எதுவுமே பண்ணலை. ஸோ நாளைக்கு ப்ராக்டிகல்ஸ் முடியுது, நாளைக்கு சாயங்காலத்துலேருந்து ஆரம்பிக்கணும். நிறைய வேலைகள் அதுக்கும் இருக்குது. ஸோ இப்போ துவைக்கிற வேலை இருந்துச்சு. நாளைக்கு லேப் இன்ஃபார்ம் ரொம்ப அழைக்காததாக இருந்துச்சு. விட்டுட்டு அப்படியே போயிடணும், அப்படியே போட்டு போயில ஒரு மத்தியானம் தானே அப்படின்னு நினச்சேன். ஸோ நடுராத்திரி ஊற வச்சு துவைக்க போகிறேன். அது ஒன்று. சின்ன சின்ன விஷயம் கூட அயர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பெட்டை மேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சின்ன சின்ன அன்கம்ஃபர்டபுளான விஷயத்து கூட அதில் செய்யுங்க அப்படின்ற மாதிரி அந்த புக்கில் போட்டுருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்மால் ஸ்டெப்பாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கு டேயில். ஸோ நான் என்னோடய ஒர்க்கு, என்னோடய கம்பெனிக்கும் என்னோடய பர்சனல் கோல்ஸ்க்கும் கமிட்மெண்ட் கொடுத்து இனிமேல் வர அப்கமிங் டேஸில் இன்னும் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ நான் டே 1 போட்ட வீடியோக்கும் இன்றைக்கி போடுற வீடியோக்கும் மைண்ட் செட்டில் நிறையாவே டிஃப்ரென்ஸும் இருக்கும். ஓரளவுக்கு நான் கேரக்டர் வைஸாகவும் ஓரளவுக்கு மாறியிருக்கேன். பிகாஸ் அந்த டைமுக்கு என்ன தான் படிக்கலைனாலும், கம்பெனிக்கு ஒதுக்கலை அப்படின்னாலும், அந்த டெய்லி ரிச்சுவல்ஸ்ன்னு இருக்கும்ல, அந்த மெடிடேஷனு, விசுவலைசேஷன், அந்த மாதிரி இந்த ரன்னிங் போகிறத கரெக்டாக பண்ணிடுறேன். ஸோ ஓரளவுக்கு மாற்றம் இருக்குது. இருந்தாலும் இது முன்னாடி சொன்ன மாதிரி தான், பத்தாது, சுத்தமாக பத்தாது. ஆனால் ஓரளவுக்கு 1% பரவாயில்ல.
இத வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இன்னும் அப்கமிங் டேஸில நெறைய இம்ப்ரூவ்மெண்ட்டான ஆயி அந்த வீடியோஸ வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணுவேங்கிற நம்புறேன். ஸோ இன்னைக்கு டேக்கு இவ்வளோ தான். இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தா போயிருச்சு. 5 நிமிஷம் ஆயிருச்சு. பை.